நின்ஸ்டா ஃப்ரெண்ட்ஸுகளே, இந்த நகரில் வாகன நெரிசலை தாண்டி எங்களை காண வந்த நாடக கலா ரசிகர்களே, 80s and 90s கிட்ஸ்களே, 2K குட்டீஸ்களே, இந்த கட்டியக்காரனின் அன்பான வணக்கம். புது பொண்ணுக்கு போடுவாங்க பட்டு, அவன் நெத்தியில வைப்பாங்க குங்குமம் போட்டு, சொந்த பந்தெல்லாம் தாலியை தொட்டு அழகா வாங்கி அவ கழுத்துல கட்டு. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. உனக்காக வந்தா அவ பெத்தவங்களை எல்லாம் விட்டு வரவழைக்காத அவ கண்ணுல ஒரு சொட்டு. நாங்கெல்லாம் பத்மஸ்ரீ நான் முத்துசாமையா குத்துப்பட்ட செட்டு. ஆடியன்ஸ்ல நீங்க ஆடியன்ஸ் வரை குட்டுமா எங்க ஜோரா ஒரு தடவை கை தட்டு. அதான் கட்டுறது. அப்படியாக இன்று நடக்கவிருக்கும் நாடகம் என்னவென்றால், இரணியன் வதம் என்று சொல்லக்கூடிய புராண கதையை தூண் என்ற பெயரில் நாடகமாக நடத்த முன்வந்துள்ளோம். அதாகப்பட்டது தன்னை இரவிலும் கொள்ள முடியாது, பகலிலும் கொள்ள முடியாது, மனிதர்களாலும் கொள்ள முடியாது, விலங்காலும் கொள்ள முடியாது, தன்னை உள்ளேயும் புறத்தேயும் கொள்ள முடியாது, ஆகாயத்திலும் பூமியிலும் கொள்ள முடியாது, எந்த ஒரு ஆயுதத்தாலும் கொள்ள முடியாது என்ற ஒரு வரத்தை பிரம்மனிடம் வாங்கி தன் நாட்டுக்கு திரும்பினார் இரண்யன். இரண்யன் வந்தவுடன் இரணியனுடைய அண்ணனான இரண்யாட்சகனை அந்த நாராயணன் சொல்லக்கூடிய விஷ்ணு பன்றி உருவம் கொண்டு கொன்று போட்டு விட்டான். இதை அறிந்து அந்த இரணியன் அந்த விஷ்ணுவை கொன்று அவனுடைய ரத்தத்தினால் தான் தனது அண்ணனுக்கு தர்ப்பணம் செய்வேன் என்று சபதமில்லை செய்கிறான். இரணியன் மகன் பிரகலாதன் அந்த விஷ்ணுவாகி நாராயணன் மீது பக்தி கொண்டு பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் சுக்ராச்சாரியர் சொல்லிக் கொடுக்கும் ஓம் இரண்யாய நமக, ஓம் இரண்யாய நமக மந்திரத்தை சொல்ல மறுத்து நாராயண நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்க, இதை கேள்விப்பட்ட இரணியன் தன் மகனான பிரகலாதனை அழைத்து தனது நாமத்தையே வேதத்தின் முதல் பொருளாக உச்சரிக்க சொல்லி கேட்கிறான். அதை சொல்ல மறுத்து நாராயண நாமத்தையே சொல்லிக் கொண்டிருக்கும் தன் மகன் பிரகலாதனை 10 விதமான கொலை தண்டனைக்கு ஆளாக்குகிறான். அவன் அனைத்திலும் தப்பித்து பிழைத்து தன் தந்தையான இரணியனை சந்திக்கும் இடம் பிரகலாதன் கூறுகிறான். பிரகலாதனிடம் கேட்கிறான் இரணியன், உன் நாராயணன் எங்க இருப்பான், எதில் இருக்கிறான் என கேட்க, பிரகலாதனோ அவன் அந்த தூணில் இருக்கிறான், சிறு துரும்பில் இருக்கிறான், புண்ணில் இருக்கிறான், எண்ணில் இருக்கிறான், உலகெங்கும் பரவி இருக்கிறான் என சொல்ல, இதை கேட்டு கடும் கோபமுற்ற இரணியன், என்ன உன் இறைவனா தூணில் இருக்கிறானா? அந்த தூண்பா, அந்த தூண். பிரகலாதன் காட்டும் அந்த தூணை தனது கதையால் அடித்து பிளக்க அதிலிருந்து நரசிம்மமாக விஷ்ணு நாராயணன் வெளிப்பட்டு இரணியனை வதம் செய்கிறார். பிறகு இந்த உலகத்தில் மீண்டும் அறம் செழிக்க மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்கின்றனர். இதுதான் புராண கதையை சொல்லப்படுங்க. இந்த கதையை அடிப்படையாக கொண்டு நாங்க ஒரு புதுவிதமான கருத்தை சொல்ல முன் வந்துள்ளோம். சரிப்பா, எப்பா கதெல்லாம் முடிஞ்சுப்பா, அடுத்தப்பா கதெல்லாம் முடிஞ்சு போச்சு. எப்பவுமே மறக்கிறதா உனக்கு வழக்கமா போச்சு. கண்டுபிடிச்சான் சொல்லு. அடுத்து நான் என்ன ஒரு நாடகம் தொடங்குறதுக்கு முன்னாடி கணபதியை வணங்கி விட்டு தொடங்குறதுனா நாடகத்தோட மரபு. கணபதி வந்தனோ சுந்தர கணபதி வந்தனோ, கணபதி வந்தனோ சுந்தர கணபதி வந்தனோ, வந்தனோ இங்கனோ இங்கனோ சுந்தர கணபதி வந்தனோ, வந்தனோ வந்தனோ இங்கனோ சுந்தர கணபதி வந்தனோ, குணமது கொண்டில சீல கோகுல சிவனோட பாலா, குணமது கொண்டில சீல கோகுல சிவனோட பாலா, அனகமே வல்லவை லோலா ஆதரி வல்லவை பாலா, அனகமே வல்லவை லோலா ஆதரி வல்லவை பாலா, கணபதி வந்தனோ சுந்தர கணபதி வந்தனோ, கணபதி வந்தனோ சுந்தர கணபதி வந்தனோ, புருஷமான கலிவாசா புலவர் புகழ் புலாசா, புருஷமான கலிவாசா புலவர் புகழ் புலாசா, திருவண்ணாமலை சுந்தரேசா சுகன பூஷண உல்லாசா, திருவண்ணாமலை சுந்தரேசா சுகன பூஷண உல்லாசா, கணபதி வந்தனோ சுந்தர கணபதி வந்தனோ,
கணபதி நீ கூப்பிட்டா அசர மாட்டாரா? நான் கூப்பிடுறேன். பாப்பா என்ன சொல்றாருன்னு கணநாதா கணபதி என்னப்பா கணபதி என்ன காது கேட்காதா செவிடா என்ன செவிடுப்பா செவிடுன்ற செவிடியா உண்மையா கைலாசத்தில் பார்வதி மீது தவழ்ந்து விளையாடி கொண்டிருந்த என்னை ஏது காந்ததாக அளித்தீர்கள் பாக இருக்கிறது. கணபதி நாங்க தூண் என்ற பெயர்ல ஒரு நாடகம் நடத்த முன்வந்துள்ளோம். என்னடா தூணு மானு தேனுன்னு அந்த கதை நாடகத்துல எந்த ஒரு குறையும் இல்லாம எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காம நல்லபடியா நடந்து முடிக்க உன்னுடைய அருள் வேண்டும் கணநாதா. அப்படியே ஆகட்டும். நான் கைலாசம் சென்று வருகிறேன். ஓகே கணபதி. சொல்லு, எங்களுக்கு ஒரு வரம் வேணும் கணபதி. என்ன வரும்? விநாயகா கணநாதா ஓ பிள்ளையாரே அது போறோம். மேட்ருக்கு வாடா. சினிமாவோட பெரிய ஹீரோவாக நான் கிளம்பி இங்க வந்தேன். சற்று தாமதம். நாடகத்துல நடிச்சுக்கிட்டு இருக்கேன். நாடகத்துல குட்டிக்கணும் பல்ட்டி கோப்புக்கணும் எல்லாத்தையும் அடிச்சு பாக்குறேன். கொஞ்சம் இங்க நடிச்சு பாத்துக்கலாம். அதுக்கு சொல்ல வேண்டியதே மறக்கறேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யூடியூப் ஆரம்பிச்சு பெரிய பெரிய செலிபிரிட்டி ஆயிட்டாங்க. அதுக்கு என்ன இப்போ? என்ன காரணம் அப்படி பேசுறீங்க? எனக்கு யோசனை வரும்ல. என்ன யோசனை? அதுக்கு தான் நான் ஏதோ யோசனை வச்சிருக்கேன். சொல்லு. ஒண்ணுமே இல்ல. உன்னுடைய இந்த தும்பிக்கை குடுத்தீனா நான் யூடியூப் ஆரம்பிச்சு வேர்ல்ட் ஃபேமஸ் ஆயிருவேன். அப்படியா? வெயிட் பண்ணு. நீ சொல்லு. அவன் கிடைக்கிற சில்லற பையன் லோக்கலா தான் யோசிப்பான். நம்மளோட யோசனை இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கும். அதாவது இந்த உலகத்துல நிறைய சொரம் இருக்கு. இருக்கிறது 8 சொரம் தான். கணபதி நான் ஜோரத்தை பத்தி பேசுறேன். ஓகே. ஏய் 7 சொரம் தான்டா இருக்கு. ஓகே கணபதி சொல்லு. அதாவது கொரோனா, நிப்பா, எபோலா இது மாதிரி நிறைய வைரஸ்லாம் இருக்கு. ஃபியூச்சர்ல என்ன வைரஸ் வரும்னு கூட நமக்கு தெரியாது. நான் என்ன பண்ணலாம்னு இருக்கேன்னா என்னோட ஐடியா என்னன்னா ஒரு 1 லிட்டர் பெனாயிலும் ஒரு 4 லிட்டர் பாமாயில பால் தாயிலையும் ஒரு கேன்ல மிக்ஸ் பண்ணி அந்த கேனை எடுத்துட்டு மேல ஹெலிகாப்டர்ல போய் உன்னோட தும்பிக்கை கொடுத்தலாம். ஒரு ரெண்டு அந்த கேன்லயும் 1-2 என் கையிலயும் பிடிச்சிட்டு எந்தெந்த நாட்டுல எல்லாம் வைரஸ் அஃபெக்ட் ஆயிருக்கோ அதை வந்து அடிச்சு எல்லா நாட்டையும் கூட புரிதான் இருக்காங்க. அவசியம் ஐடியா இறங்குடா. உனக்கு என்ன கேட்டா? நீ என்ன கேட்டா? இதுல நீ லோக்கலி இன்டர்நேஷனல் உங்க 2 பேருக்கும் துணி கை சேவை போடா. ஏண்டா உங்களுக்கு ஏன் தும்பிக்கை கேக்குதா? சொந்த பொருளை வச்சு சுயமா செஞ்சுச்சு உருப்புற வழியா பாடுறா இடியட். கணபதி என்ன அந்த மரம் இடியட் நான்சென்ஸ். போடு போடு. என்னடா பண்ணுவீங்க? வரமா என்னடா இடியட் நான்சென்ஸ். சரி யார் இடியட் யார் நான்சென்ஸ்? நீ இடியட் உங்க அப்பா ஒரு வழியா பிள்ளையார கூப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போது இரண்டியன் சபை நாடி வரும் விதம் காண்க. அதுக்கு ஒரு சேவக்காரா மாட மாளிகை கூட்ட கோபுரம் சொல்ல வேண்டாமா? மாட மாளிகை கூட்ட கோபுரம் சொல்ல வேண்டாமா? நாடக சாலை மேடக சாலை சொல்ல வேண்டாமா? நாடக சாலை மேடக சாலை சொல்ல வேண்டாமா?
இங்கு எஞ்ச இது என உடற் கூவி எதிரிகள் எங்கே எங்கே எங்கேன அடிவிசை தொழுது 600,000 கோடி அரசர்கள் சூழ துணிபட நீ வாழ் ஏந்தி இரணிய ராஜன் வருகிறாரே தாகத்தோம் திந்தா திமிதக தாகத்தோம் திந்தா திமிதக தாகத்தோம் திந்தத்தை தாகத்தோம் திந்தா திமிதக தாகத்தோம் திந்தா திமிதக அனைத்து உயிர்களும் ஓர் மனமாய் நடந்து வருகிறதா மந்திரி? அப்படியே ஓர் மனமாக நடந்து வருகிறது அரசு. 4 வேதம், 6 சாஸ்திரம், 11 புராணம், 64 கலைஞானம் அனைத்தும் என்னையே கடவுளாக போட்டி வருகிறதா மந்திரி? அப்படியே போட்டி வழங்கி வருது அரசே. நான் அறிய வேண்டிய செய்தி உண்டா? இருக்குது அரசே. என்ன? தாங்கள் தவத்திற்கு சென்ற காலத்துல தங்களது அண்ணனான இரணியாட்சனை அந்த நாராயணன் என்று சொல்லக்கூடிய விஷ்ணு பன்றி உருவம் எடுத்து கொன்றுபட்டு விட்டான் அரசே. அண்ணா சூதினாலே பன்றி உருவம் கொண்டு கொன்ற பாலகனை விடுவேனா என் அண்ணாவே? மோதி அவனுடைய குருதியினாலே நான் தர்ப்பணம் முடிக்கின்றேன் என் அண்ணாவே. அந்த நாராயணனை கொண்டு அவனுடைய ரத்தத்தினாலே
உனக்கு நான் தர்ப்பணம் முடிக்கின்றேன். அண்ணாவே, இது என் சமாதானம். அரசே, அறிய வேண்டிய செய்தி வேறு எதிரும் உண்டா? இருக்குது அரசே. என்ன? தங்கள் மகன் பிரகலாதனுக்கு 5 வயது ஆகியும் பள்ளிக்கு செல்லவில்லை என்று அந்த தேவாதி தேவரும் இந்திரனும் கேலி பேசுகிறார்கள் அரசே. அந்த தேவாதி தேவர்களும் இந்திரனும் கேலி பேசுகிறார்களா? அரசே, அடே, ஒரு பையனுக்கு எப்படி பாடம் சொல்லி கொடுக்கணும் ஒரு அப்பனுக்கு தெரியும்டா. நான் வச்சுக்கிறேன். வந்துறீங்களா? உடனே சென்று என் மனைவி லீலாவதியையும் அருமை மைந்தன் பிரகலாதனையும் அழைத்து வாருங்கள். உத்தரவு. புறப்படலாம். உலகத்தை ஓர் குடியின் கீழாலும் இறைநிகர் இறைவனாகிய இரணிய மகாராஜன் மனைவியாகிய லீலாவதியை வணங்குகிறோம். ஆசீர்வாதம். ஆசீர்வாதம். தாங்கள் வந்த செய்தி என்னவோ? இரணிய மகாராஜன் தங்களையும் தங்களது மைந்தனாகிய பிரகலாதனையும் அழைத்து வருமாறு உத்தரவிட்டார். அப்படியா? புறப்படுங்கள். இறைநிகர் இறைவனை இரண்ய மகாராஜாவை தங்களின் பத்தினி லீலாதேவி வணங்குகிறேன். ஆசீர்வாதம். தந்தையே, பிரகலாதனின் வணக்கம். ஆசீர்வாதம். கண்ட லீலாவதி, நம் மைந்தன் பிரகலாதனுக்கு 5 வயதாகிவிட்டபடியால் அவனை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புவதாக எண்ணியுள்ளேன். உன் கருத்தை தெரிவிப்பாய் கண்மணியே. தங்களுடைய வார்த்தைக்கு மறுவார்த்தை உண்டானாதா? அப்படியே ஆகட்டும். பிரகலாதா, அப்பா, இங்கே வா. நீ பள்ளிக்கூடம் சென்று அனைத்து வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கற்று பள்ளிக்கூடத்திலேயே முதல் மாணவனாக திகழ வேண்டும். கண்மணியே. அப்படியே ஆகட்டும் அப்பா. என் குலவாரிசு பிரகலாதா, அம்மா, இங்கே ஓடிவா. கண்ணி,
தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. தந்தை சொன்னபடியே கேட்டு எல்லா பாடங்களிலும் நீதான் முதல் மாணவனாக திகழ வேண்டும். புரிந்ததா என் பாலகர்? புரிந்ததம்மா. என் தமக்குழந்தை, அப்பா இங்கே வா. ஐயா, நீ பள்ளிக்கூடம் சென்று அந்த தேவாதி தேவர்களும் இந்திரனும் வெட்டி தலைமுனியும் வண்ணம் தந்தைக்கு மகன் தப்பாது பிறந்தான் என்ற அளவில் அனைத்திலும் அனைத்திலும் நீ ஒருவனை திறன்பட வேண்டுமடா கண்மணியே. அப்படியா இருக்கும் தம்பி. பிரகலாத், அம்மா இங்கே வாடா. கண்ணா, தந்தை சொற்பேச்சு கேட்டு அவர் விருப்பம் போலவே நடந்து இந்த உலகமே உன் காலுக்கு கீழ் வருமாறு நீ உயர வேண்டும். புரிந்ததா என் பாலகா? புரிந்ததம்மா. பாலகா, அப்பா வா. ஐயா, ஆயக்கலைகள் 64 சிறந்து விளங்கி இப்பூலோகம் பாதாளம் விண்ணுலகம் மூன்று உலகங்களையும் ஆளும் வண்ணம் பள்ளிக்கூடம் சென்று உன் தந்தையின் பெருமையை காப்பாற்ற வேண்டுமடா. நிச்சயமாக தம்பியே. என் கண்ணே, என் முத்து, அம்மா. என் மகளமே, இங்கே வாடா. கண்ணா, தந்தை சொன்னதை கேட்டாய் அல்லவா? கேட்டேன். அது போலவே நடந்து கொள்ள வேண்டும். புரிந்ததா என் கண்மணி? புரிந்ததம்மா. சரி லீலாவதி, உடனே சென்று நம் குல குருவாகிய சுக்ராச்சாரியை கண்டு பிரகலாதனை பள்ளிக்கூடத்தில் சேர்க்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் நாதா. புறப்படலாம். கூத்து இத பள்ளிக்கூட நினைச்சீங்களா இல்ல கூத்து பட்டு நினைச்சீங்களா? கூத்துனா என்னன்னு நாங்க காமிக்கிறோம் பாருங்க. சுக்ராச்சாரி வந்தாரு, அசுர குரு சுக்ராச்சாரி வராரு, 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 சுக்ராச்சாரி வந்து பாடத்தை சொல்லிட, சுக்ராச்சாரி வந்து பாடத்தை சொல்லிட, பாடத்தை கட்டிய, பாடத்தை கட்டிய, சுக்ராச்சாரி வந்து பாடத்தை சொல்லிட, பாடத்தை கட்டிய, சுக்ராச்சாரி வந்தாரு, அசுர குரு சுக்ராச்சாரி வராரு, சுக்ராச்சாரி வந்தாரு, அசுர குரு சுக்ராச்சாரி வராரு, சுக்ராச்சாரி வந்தாரு, அசுர குரு சுக்ராச்சாரி வராரு, சுக்ராச்சாரி வந்தாரு, என்ன பாத்தீங்களா? கூத்துனா இப்படி இருக்கணும். கூத்து அடிக்கணும் கூத்து. கண்ணுங்களா, நான் யார் தெரியுமா? சுக்ராச்சாரியார். ஆயக்கலை 64லயும் பிஹெச்டி. அந்த அசுர குலத்துக்கு பாடம் சொல்லி கொடுத்த அசுர குருடா.
செத்தவனே பிழைக்க வைக்கிற சச்சீனி மந்திரம் எனக்கு தெரியும். என்ன சத்தம்? என்ன சத்தம்? யார் பாது? தம்பி நீதானப்பா? நீதானா? எந்திரிப்பா. என்ன படிச்சிருக்க சொல்லு முதல்ல. நீ என்ன படிச்சிருக்க? 8வது பாஸ். பெரிய அரசியலாத வருவானே, பெரிய அரசியலாத வருவா. சூப்பர். நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா? சொல்றேன் கேளு. BA B.Ed MA M.Ed BCA MCA BSc MSc. அப்புறம் அதெல்லாம் பத்தலன்னு டோஃபில் எக்ஸாம் பாஸ் பண்ணி அமெரிக்கால போய் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில BE-யும் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில MBA-யும் பண்ணேன். அப்படியே அங்கேயே எல்லா சப்ஜெக்ட்லயும் PhD முடிச்சிட்டேன்ல. அது மட்டுமா, என் கையாலேயே எல்லா துறையும் கவர் பண்ற மாதிரி 3012 புத்தகம் எழுதிருக்கேன். எத்தனை? 3012 புத்தகம். நம்ம பிரசன்டேஷன் எல்லாம் பார்த்து எல்லா நாட்டிலையும் ஒரே கைத்தட்டு நம்ம பேப்பருக்கு. அப்படி எல்லாரும் அப்படியே ஓ ஓ கைய தட்டுறாங்க. அப்பா பிடிச்சுட்டா. நமக்குதான் எல்லா வித்தையும் தெரியுமாண்டோம். அதனால ஈஸியா சரி பண்ணிட்டேன். சரி, என் படிப்பை பத்தி சொன்னேன். என் அவார்ட்ஸை பத்தி சொல்லவா? கேளுங்க. உலகத்தை எல்லா அவார்ட்ஸும் வாங்கிட்டேன். நான் வாங்காத அவார்ட்ஸே இல்லைங்க. சிலரை மட்டும் சொல்றேன். பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன், நேஷனல் புக் அவார்ட், இன்டர்நேஷனல் புக் அவார்ட், சாகித்ய அகாடமி அவார்ட், ஆஸ்கர் அவார்ட், மிஸ்டர் யூனிவர்ஸ் அவார்ட் 25 டைம்ஸ் கண்டினியூஸ்ல சில்வர் ஜூப்ளி ஆகும். அது மட்டுமா, கலைமாமணி, கண்மணி, பொன்மணி, கவுண்டமணி அவார்டு வாங்கியிருக்கேன். கலை சுடர் மாமணி அவார்டு வாங்கியிருக்கேன்ல. இந்த காலத்துல எல்லாத்துக்கும் இல்லாத ஒரு நல்ல பழக்கம் என்கிட்ட இருக்குங்க. என்னன்னா, தேவையில்லாம நான் பேசவே மாட்டேன். கற்பு கழிச்சும் பேச மாட்டேங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க கூட வச்சுக்க மாட்டேன். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். என் மாணவர்களை பத்தி பார்ப்போமா? டாக்டர் சீவராமன் தெரியுமா உங்களுக்கு? அதான் பிசிக்ஸ்ல நோபல் பரிசு வாங்கினானே, என்னோட மாணவன் தான். அப்புறம் ராமானுஜன் தெரியுமா? கணித மேதன்னு சொல்லுவாங்களே, அது சின்ன வயசுல என்கிட்ட தான் ஆன்லைன் டியூஷன் படிச்சான். நான் வாய்ப்பாடு சொல்லி கொடுப்பேன், மண்டேலியே ஏறாது. எப்படியோ சொல்லி கொடுத்து உள்ள புகுத்தி மேட்ரிக்ஸ், அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி பற்றி சொல்லி கொடுத்து ஒரு கணித மேதையாவே ஆக்கி விட்டேன்ல. அது மட்டுமா, உங்க எல்லாத்துக்கும் டாக்டர் APJ அப்துல் கலாம் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப நல்ல மனுஷையா. அவர் ஒரு நாள் எனக்கு கால் பண்ணி, குருவே SLV-3 சேட்டலைட் லான்ச் பண்றதுக்கு ரெடியா இருக்கு, நான் நாளைக்கு பண்ணவா இல்ல இப்பவே பண்ணிடுவான்னு கேட்டாரு. நான் பஞ்சாங்கத்தெல்லாம் உருட்டி பார்த்துட்டு, இங்க பாரு கலாமு, நாளைக்கு கரிநாளா இருக்கு, வேணாம், கரெக்டா ஒரு 6 மணிக்கு லான்ச் பண்ணிருப்பான்னு சொன்னேன். என் பேச்ச கேட்டுட்டு அப்படியே 6 மணிக்கு லைட்டர் எடுத்துட்டு போய் பச்சாரு பாருங்க, சும்மா என்னடா சத்தம்? இவன் சூத்தம் பண்ணி திட்டான் குருவே. Sir, me not sir, you only pinching my protection. ஏன்னா நீ அவனை சொல்றான், உன்னை சொல்றான். வாங்கடா, முக்கியமான லக்சர் போயிட்டு இருக்கு. வாங்கடா, உட்காரு உட்காரு, முட்டு போடு முட்டு போடு முட்டு போடு. ஸ்டாண்ட், சீக்கிரம்டா. சிட், ஸ்டாண்ட், சிட், stand, sit, stand,
ஒண்ணும் பண்ண மாட்டேன் வெளியே வந்துருங்க ஒழுங்கா பாருங்கடா உள்ளதான் இருக்கானுவ நம்ம பிரகலாதா வாடா உங்க அப்பனை பத்தி நிறைய சொல்லியிருக்கான் இரண்டின் மைண்டில வாடா கண்ணு வேகமா ஓடியா வாமா இருப்பா பாரு குரு சொல்றத கேட்டு நல்லா படிச்சு பெரிய ஆளா அவனு சரியா டிட்டோ ஆக்கிடுவான்டா சரி இப்ப நீ முதல்ல என்ன பண்றனா குருவை சுத்தி மன வந்து கால விழுந்து வணங்கி கையை கட்டி கையை குத்தி நில்லுப்பா சரியா புத்திசாலி புள்ள பிடிச்சுப்பா பிடிச்சுப்பா ஐயோ 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 அவசரம் இடது காலம் வைக்கிறானா நல்ல காரியத்தை ஆரம்பிக்கப்ப வலது காலம் வச்சுலாம் ஆரம்பிக்கணும் பிரகலாதா இடது காலம் பின்ன போடுறா முதல்ல வலது வைக்கணும்டா வலது இடது வலது இடது பெரிய வீட்டு புள்ளனா பெரிய வீட்டு புள்ளதான் எப்படி கற்பூரம் மாதிரி பிடிச்சிட்டானோ நம்ம பாருங்க ஆசீர்வாதம் கூட கண்ணு நல்லா இருப்பா நல்லா இருப்பா எந்திரி எந்திரி அந்த மரியாதை சரி இப்ப குரு உனக்கு வேதத்தின் முதல் பாடத்தை உரைக்க போகிறேன் அதை கேட்டுக்கொண்டு அச்சுப்படாமல் செய்ய வேண்டும் சரியா சரி ஓம் இரண்யாய நமக சொல்லுடா கண்ணே என்ன சத்தத்தையே காணோம் புள்ளையாண்ட கைய வாயில வச்சிருக்கேன் எடுப்பா எடுப்பா இப்ப சொல்லிடுவோம் பாருங்க ஓம் இரண்யாய நமக ஓம் நாராயண குழந்தை மண்ணலி போட்டுற போலையா நானே ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது சரிப்பட்டு வராதுங்க இது சரிப்பட்டு வராது பேசாம ட்ரெடிஷனல் மெத்தட்ல போயிருவோம் பாரம்பரிய முறைப்படி கத்து கொடுத்தா பிடிச்சு போயாடா சரி அப்ப உட்காருடா உட்கார் பழக்கத்தை பிடிச்சுக்கோ இப்ப குரு எழுதிக்கிட்டே சொல்லுவேன் நீ பின்னாடியே அதே மாதிரி சொல்ற சரியா ஓ ஓ இதுதான் பிரித்து எழுதுகன்னு ஸ்கூல்ல படிச்சிருப்போம். இப்ப சேர்த்து எழுதுக. சேர்த்து சொல்லுவோம். கோர்த்து சொன்னா எப்படி பிடிக்கலாம் பாருங்க. பிரகலாதா இப்போ குரு சேர்த்து சொல்ல போறேன். சரி. ஃபர்ஸ்ட் குரு சொல்லி முடிச்சிடுவேன். அதுக்கு அப்புறம் நீ பண்ணணும்னா அதே மாதிரி சரியா? நல்லா பாத்துக்கோடா கண்ணு. பாத்துக்கிறேன். ஓம் இரண்யாய நமஹ. இந்தாப்பா கண்ணு பண்ணடா. ஓம் நாராயண. என்ன பண்ணனே தெரியலையே. ஏன்டா அப்படி பண்ற? இந்த காலத்துல பள்ளிக்கூடத்துல எல்லாம் மாடர்னா சொல்லி கொடுக்காங்க. ஒரே மாடர்ன் ஸ்கூல் எல்லாம் ஆக்டிவிட்டி மூலமாவே சொல்லி கொடுக்காங்க. அதனால பாரம்பரியம் வேண்டாம், விட்டுறலாம். ஆக்டிவிட்டி பேஸ்ல போயிடலாம். புள்ள பிடிச்சுப்பான். விளையாட்டு பிடிக்க மாட்டா கண்ணா உனக்கு? விளையாண்டுக்கிட்டே சொல்லி கொடுத்தா கத்துப்பியா? சரிடா ஓ எந்திரி. சரி நில்றா. 2 arms distance டா மெயின்டைன் பண்ணிக்கோ. நல்லா நல்லா. இப்போ குரு என்ன பண்றான்னா ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே சொல்லுவேன். நீ பின்னாடி அப்படியே ஃபாலோ பண்ணு. சரியா? ஓ இன்
அப்படிதான்டா. பாத்தீங்களா? வந்துட்டான். இப்போ ஆக்ஷன் மட்டும் பண்ணுவேண்டா. நீ தான் சொல்ல போற வித் ஆக்ஷன். சரி ஓ ஏ ஐ ஓ ஐயோ என்னடா பண்ற? ஐயோ ஓ பப்பர்ஸ் மூலமா வரையாடா கண்ணு பிடிக்கிறாங்க. பப்பர்ஸ் மூலமா கத்துக்கிட்டான். இப்ப அப்படியே உள்ள இருந்து வருது. பிடிச்சிருவோம் பாருங்க. ஏய் கரெக்டா 3 ஸ்டெப்ல சொல்றேன்டா குரு. பிடிச்சுக்கோ. ஓ இரண்யாய நமஹ. ஓகே இப்போ நீ தான் சொல்ல போறடா கண்ணு. ஓ நாராயணா. ஐயோ அப்பா சாகாவரம் பெட்ட என்னையே சாகடிச்சுவான் போலயா. நம்மளால முடியல. கழுத தேஞ்சி கட்டர் பாவனா கதையா போச்சு. ப்ரமோஷன் வேற வேணுமே. ஐயோ இவனை வச்சு என்ன பண்றதுனே தெரியலையா. சரி கடைசியா ஒரு ட்ரை பண்ணிடுவோம். இந்த காலத்துல எல்லாம் டெக்னாலஜில கத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால நாம லேப்டாப் மூலமா போயிருவோம். அப்பதான் குளோபல் லெவல்ல ரீச் ஆக முடியும். ஏய் தருதலைங்களா, அந்த லேப்டாப் எடுத்துட்டு வாங்கடா. ஓபன் பண்ணுங்கடா கண்ணே. இப்படி வாப்பா, ஓரமா போப்பா கண்ணே. போடுங்கடா, யூசர் நேம் போடுங்க. எனக்கு தெரியும்டா, போடுறா கண்ணே. பாஸ்வேர்ட் தெரியுமாடா? பாஸா சொல்றேன் போடு. ABCD XYZ. குருவே என்னடா? என்ன குருவே அர்த்தம்? அதுவாடா, ஆங்கிலேயர்கள் 26 எழுத்த வச்சுக்கிட்டு உலகையே ஆண்டுகிட்டு இருக்காங்க. அதனால நான் என்ன பண்ணேன்னா, அந்த 26 எழுத்துல இருக்க முதல் 4 எழுத்தையும் கடைசி 3 எழுத்தையும் போட்டு அந்த ஆங்கிலத்தை என் கைக்குள்ள வச்சுக்கிட்டேன். சரிடா, நான் சொல்றத டைப் பண்ணுங்கடா. www.iranian.com. அதேதான் பாடா கண்ணு பண்ணலாம். வா உட்காருப்பா. அங்க பாருடா அப்பரோட அருமை தன்மையெல்லாம் பாருடா கண்ணு. தெரியுதா? நீங்க நல்லா வச்சுக்கோடா. இந்த படத்தை பாருடா. இது நான் உங்க அப்பனுக்கு பாடம் எடுக்கும் போது எடுத்த பிக்சர்டா. அந்த டேப்பை க்ளோஸ் பண்ணுங்க. லேப்டாப் இல்லடா, ஒரு டேப்பை மட்டும் க்ளோஸ் பண்ணுங்கடா. யூடியூப் ஓபன் பண்ணுப்பா. சரி, குரு சொல்றத டைப் பண்ணு. www.iranian.com. பண்ணிட்டேடா கண்ணு? பண்ணிட்டேன். என் தங்கம். ஐயோ லேப்டாப் எடுத்துட்டு போங்கடா. நாராயணன் சொன்னா ஏண்டா? நான் இரணியன் சொன்னேன். ஏண்டா நாராயணன் சொல்ற? அப்பா இங்க பாரு, குரு வந்து உன்னை கேட்டு நான் சொன்னதெல்லாம் சொல்லுவியா குருன்னு கேட்டா, சரிங்க குருவேன்னு சொல்ற. அப்புறம் ஏண்டா அப்படி பண்ற? குருவே, தர்மம் என்ற ஒன்று எல்லோருக்கும் பொதுவாக இருக்க, அந்த அறத்தினை எல்லோரும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லப்படாத நீதியும் ஒன்று இருக்க, அந்த அறம் தர்மம் நீதியை தான் என்று நினைப்பதும் அதனை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்வதும் நியாயமா குருவே? சரிதான்டா, அதெல்லாம் ஓல்டு சிலபஸ். அவங்க அப்ப வச்சிருந்தான் நீதி நியாயம் தர்மம் எல்லாமே. விதை ஒன்று போல சூரியன் மணிக்குமா? ஒவ்வொரு விதையும் அதன் தனித்தன்மையை பொறுத்துதான் மாற முடியும். ஆலமரத்தின் விதையில் இருந்து தென்னை மரத்தை எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் இருக்கு.
எல்லாரும் அவரவர் தந்தை போலவே மாறிவிட வேண்டும் என்று நினைப்பது இதில் என்ன நியாயம் இருக்குதே? நீதி, நியாயம், தர்மத்தை கொண்ட அந்த உருவமே இல்லாத சக்திய நாராயணன் வணங்குற அவங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வணங்குறாங்க. சரிதானே குருவே? கொஞ்சம் விட்டவங்க அப்பனுக்கே புத்தி சொல்லுவாங்க போலயா. நான் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தா என் மூளையே மாத்திடுவான். டே நாராயணா, ஐயோ டே பிரகலாதா, பிரகலாதா நெருப்பு உடம்ப விட்டுட்டியடா பிரகலாதா. உங்க அப்பனுக்கு நான் என்ன பதில் சொல்வேனோ? இவன் தேர மாட்டாங்க, இவன் தேர மாட்டான். இவனை கொண்டு போய் அவங்க அப்பன்டியே விட்டுறேன். நம்மளால முடியலப்பா. பிரகலாதா குருவை தூக்குப்பா, டயர்டாக்கிட்டப்பா, தூக்குப்பா. அதை எடுப்பா. அப்பன்டியே விட்டுருங்க. போப்பா போப்பா, மெதுவா போப்பா, சீக்கிரமா போப்பா. நான் இரணிய சொன்னா அவன் நாராயண சொல்றான். நான் ஆன்னு சொன்னா அவன் ஓன்னு சொல்றான். நான் ஓன்னு சொன்னா அவன் வானான்னு சொல்றான். என்னடா பண்ற கண்ணு? அங்க என்னடா என்ன? பாப்பா மெதுவா முடியலப்பா, மெதுவா பார்த்து கூட்டு போறா கண்ணு. இருக்குதுங்க. ஒரு குடையின் கீழாலும் இறைநிகர் இறைவனாகிய இறைவனின் மகனாகியவனை வணங்குகிறேன். என் மகன் பாடங்களை எல்லாம் திறம்பட கற்றுக்கொண்டானா? வெளியே கத்துக்கிட்டா போல தெரியுது. கற்றுக்கொண்டான் அரசே. வாயால எப்படி சொல்லுவேன்? மைந்தனின் வாயாலே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பிரகலாதா, தந்தையே, வேதத்தின் முதல் பொருளை உரையடா கேட்போம். அப்படியே ஆகட்டும் தந்தையே. நாராயணன் நாமமே ஹரி ஹரி நாமமே. நாராயணன் நாமமே ஹரி ஹரி நாராயணன் நாமமே ஹரி ஹரி நாராயணன் நாமமே. நாராயணன் பேரை பாராயணம் செய்தால் நமனும் மாறுகாது. பயம் நமக்கே. உன்னை தொலைத்து விடுகிறேன் பார். நாராயணன் நாமமே ஹரி ஹரி நாராயணன் நாமமே. பிரகலாதா, அப்பா வேண்டாம் நாதா, வேண்டாம். அவனை ஒன்றும் செய்து விடாதீர்கள் நாதா, அவனை ஒன்றும் செய்து விடாதீர்கள். அவன் ஏதோ மரியா சிறு பிள்ளை. இந்த உலகமே என்னுடைய பெயரை நாமமாக உச்சரித்துக் கொண்டிருக்கும் போது அந்த நாராயணனுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கிறான். அந்த நாவில் என்னுடைய நாமத்தை உச்சரிக்க சொல். மகனே, தந்தையின் பெயரை உச்சரித்து விடலாம். சொல்ல மாட்டேன். சொல்ல முடியாதா? ஏய், பெற்ற பிள்ளை என்ற
பாசத்தையே அறுத்து விடுவேன். அவன் பெரிய தந்தையை கொன்றவன், நம் அசுர குலத்தை அழிக்க வந்த எதிரி. அந்த நாராயணனின் நாமத்தை உச்சரிக்கும் எவனாக இருந்தாலும் எனக்கு எதிரி. அந்த நீயாக இருந்தாலும் சரி. அவனை கடைசி முறையாக எச்சரிக்கிறேன். நாமத்தை உச்சரிக்க சொல். மகனே, எதற்கடா வீண் பிடிவாதம்? தந்தையின் பெயரை உச்சரித்து விடலாம். அது எப்படியம்மா முடியும்? ஆகமங்கள், வேதங்கள், சாஸ்திரங்கள் இவை அனைத்தும் அறத்தையும் தர்மத்தையும் முன்னிறுத்தி எல்லோரும் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக அந்த பரம்பொருளை நாமமாக கொண்டிருக்க, அதை தவிர்த்து தனி மனிதரின் நாமத்தை எப்படியம்மா மறைப்பொருளாக உச்சரிக்க முடியும்? அது முட்டாள்தனம் அல்லவா? யாருங்க? உடனே அந்த பாம்பு பிடாதர்களை அழைத்து அம்புகளை இவன் மீது ஏவி கொல்ல சொல். வேண்டாம் நாதா, அவனை கொன்று விடாதீர்கள் நாதா, அவனை கொன்று விடாதீர்கள். அவன் ஒன்றும் அறியா சிறு பிள்ளையா. டேய், அப்போ நீ போச்சுக்கிறியா பாக்கலா? டேய், நாராயணனோட நாமமா? ஐயோ, நான் என்ன செய்வேன்? பெற்ற உன்னை பறி கொடுத்தேன். 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 செய்வாரின் ஏது மகனே, சிந்தை கலங்குதே மகனே. செய்வாரே நீ ஏது மகனே, சிந்தை கலங்குதே மகனே. பெற்ற உன்னை பறி கொடுக்க, பாரி உன்னை பெற்றேன் மகனே. பெற்ற உன்னை பறி கொடுக்க, பாவி உன்னை பெற்றேன் மகனே. என் மகனே, பெற்ற உன்னை பறி கொடுக்கவா நான் உன்னை பெற்றேனடா என் மகனே. உன்னை பலி கொடுக்கவா நான் உன்னை பெற்றெடுத்தேனடா என் மகனே. பிரகலாதா, ஐயோ. அம்மா, அம்மா, கவலைப்படாதீர்கள் அம்மா. அந்த இறைவன் என்னை காப்பாற்றுவார். நான் அறவழியில் நின்று அந்த எல்லாம் வல்ல பரம்பொருளை நாமமாக கொண்டிருப்பதால் அதுவே என்னை காப்பாற்று. அம்மா, அம்மா, கவலைப்படாமல் சென்று வாருங்கள் அம்மா. மகனே, பிரகலாதா. மகனே, ஐயோ மகனே, பிரகலாதா. மகனே, அம்மா, என் மகனே, 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 மகனே. ஓம் நமோ நாராயண. ஓம் நமோ நாராயண.
உனக்கு எவ்வளவு தைரியமாக இருக்கும் என் நையன் இதன் நாமத்தை சொல்லாமல் ஏதோ சொல்கிறாயாமே உன்னை கொடிய பாம்புகளை விட்டு கொலை செய்து விடுவேன் ஜாக்கிரதை என் நாமத்தை நீ சொல்ல மறுத்தால் நீ இப்பொழுது நாங்கள் இரண்டின் நாமத்தை சொல்ல போகிறோம் அதை ஆட்சி பிசராமல் அப்படியே சொல்ல வேண்டும் எங்கே சொல்லு அக்கடமா ஓ இரண்யாய நமஹ எங்கே சொல்லு ஓ நாராயண நமஹ மரியாதையாக கேட்கிறோம் இதை நான் சொல்லிவிடு வரவா சொல்லிவிடு இப்பொழுது திரும்பவும் நாங்கள் இரண்டின் நாமத்தை சொல்ல போகிறோம் சொல்கிறாயா ஓ இரண்யாய நமஹ சொல்ல ஓ நாராயண நமஹ அதை பொடி பயிர்களாக எங்களிடம் எத்தனை விதமான பாம்புகள் இருக்கு தெரியுமா உனக்கு சொல்லவா சொல்கிறேன் கேள் விரியன் கட்டு விரியன் கண்ணாடி விரியன் கொம்பு விரியன் கொம்பு மூக்கு விரியன் இறால் விரியன் தொப்பு விரியன் சாம்பல் விரியன் சாக்கடை விரியன் சங்கிலி விரியன் சங்கிலி மூக்கு உன்னை நக்கி விடும் அது மட்டுமல்ல வெங்கி நாத்தி வெங்கி நாத்தி அது மட்டும் உள்ள வெங்கி நாத்தி ஆரம்பಕ್ಕೆ ಚೋರತ್ವ பச்சை மர வெங்கி நாத்தி செவ்வாய் வெங்கி நாத்தி மணல் வெங்கி நாத்தி மர வெங்கி நாத்தி மரண்ணை போட்டு ஆயுள் ஜகா பாட்டம்மா ஏச்சுவா அது வந்தா அரச பாம்பு பாம்பு ராணி பாம்பு பாம்பு யார்
பூனை பாம்பு புலி பாம்பு உன்னை கடித்து விடுவாரா நாத்தி வச்சுக்கு பறவை பாம்பு பகலை பாம்பு பழுப்பு பாம்பு பகலை பாம்பு பன்றி மூக்கு பாம்பு உன்னை கடித்து விடுவா அது மகன் Amazon boa, Antarctica boa, Texas boa, Australia boa, Cuba boa, Madagascar boa, Manal boa, Maram boa, Malay boa, Kunyalumbugala murithi, Sonne, Kondru vidumara, Kondru vidu. அடே முட்டாள்களே, நீங்கள் சொல்லும் அனைத்து வகையான பாம்புகளிலும் விஷமில்லை. ராஜநாகம், கண்ணாடி விரியன், கட்டு விரியன், நாகப்பாம்பு, சுருட்டு பாம்பு, கொம்பேரி மூக்கட்டு இது போன்ற ஒரு சில பாம்புகளில் மட்டுமே விஷம் உண்டு. இதை நீங்கள் அறிந்தும் அறியாமலும் மக்களிடையும் என்னை போன்ற சிறு பிள்ளைகளிடம் அச்சத்தை ஏற்படுத்தி பாம்புகளை கொல்ல வழிவகை செய்யும். பாம்புகள் ஏன் காட்டில் மட்டும் நிறைய இருக்குன்னு தெரியுமா? சொல்றேன் கேளுங்க. நம்ம நிலப்பரப்பு மலைகள் சார்ந்தும் வயல்கள் சார்ந்தும் கடல்கள் சார்ந்தும் பாலைவனங்கள்லாம் பிரிஞ்சு காணப்படுகிறது. இதுல காடுகள் மட்டும் மிக செழுமையா இருப்பதற்கு காரணமே பாம்புகள் தான். அரே, நீங்க எத்தனை பாம்புகளை கொண்டு வந்தாலும் உங்களால என்ன ஒண்ணுமே செய்ய முடியாது. புரிஞ்சுதா? இறுதியாக சொல்கிறோம். என்ன சொல்ல போறியா? அடிமை குடிகளே, நீங்கள் என் தந்தையின் அதிகாரத்துக்கும் எவளுக்கும் கீழ்ப்படிந்து என்னை கொல்ல வந்திருக்கிறீர்கள். ஆனால் எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னும் அதில் நீதி நியாயத்தை சீர்தூக்கி பார்த்து தர்மத்தை கொண்டுதான் செய்ய வேண்டும். புரிந்ததா? Oh!
இன்னும் உயிர் பிழைத்திருக்கிறாய் என்று நினைப்ப உனக்கு நான் கொடுத்த தண்டனைகளில் இருந்து நீ தப்பித்து பிழைத்திருக்கிறாய் என்றால் அது என் கையால் தான் நீ சாக வேண்டும் என்று தலையெழுத்து போலும். என் பராக்கிரமம் பற்றி தெரியுமா உனக்கு? நான் பெற்ற வரம் பற்றி தெரியுமா உனக்கு? என்னை இரவிலும் கொல்ல முடியாது, பகலிலும் கொல்ல முடியாது, உள்ளேயும் வெளியேயும் கொல்ல முடியாது. என்னை ஆகாயத்திலும் கொல்ல முடியாது, பூமியிலும் கொல்ல முடியாது. எந்த ஒரு ஆயுதத்தாலும் என்னை கொல்ல முடியாது. என்னை எந்த ஒரு மனிதனாலும் கொல்ல முடியாது, எந்த ஒரு விலங்கினாலும் கொல்ல முடியாது. தெரியுமாடா மடையா? பூனை தன் கண்ணை மூடிக்கொண்டால் உலகமே இருந்து விட்டது என்று நினைப்பது நியாயமா தந்தையே? இந்த உலகத்தில் நீதி, நியாயம், தர்மம் என்ற ஒன்று எல்லோருக்கும் பொதுவாக இருக்க, அதே நீதி, நியாயம், தர்மம் தான் தான் என்று உரைப்பதும் அதனை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று அதிகாரம் செய்வதும் நியாயமா தந்தையே? சொல்வது இன்னுமா உனக்கு புரியவில்லை? அடே, அவன் உன் பெரிய தந்தையை கொன்றவன், நம் அசுர குலத்தை அழிக்க வந்த எதிரி. அந்த நாராயணனை கொன்று அவனுடைய ரத்தத்தினாலே உன் பெரிய தந்தைக்கு நான் தர்ப்பணம் செய்ய போகிறேன். தந்தையே, நான் வணங்கும் நாராயணன் என்பது ஒரு தெய்வத்தை மட்டும் குறிப்பது. அதுபோல நீங்கள் உங்களுக்கு எதிரியாக நினைக்கும் அந்த நாராயணனும் அல்ல. நான் வணங்கும் நாராயணன் நீதி, நியாயத்தை சீர்தூக்கி பார்த்து தர்மத்தை கொண்டு செயல்படுகிற ஒரு அரூபம். அந்த அரூபம் இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் அந்த அரூபம் அன்பின் அடிப்படையிலான நம்பிக்கையின் பார்ப்பட்ட ஒரு சக்தி. அறிவுரையை வணங்கும் நாராயணன் எதிர்க்கிறான் காட்டு. நான் வணங்கும் நாராயணன் தூணில் இருக்கிறார், சிறு தூணிலும் இருக்கிறார், உன்னிலும் இருக்கிறார், என்னிலும் இருக்கிறார். ஏன் இந்த உலகம் முழுவதும் வியாபித்திருக்கும் பொருட்கள் அனைத்திலும் இருக்கிறார். என்ன 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 ஒருமுறை கூறு. நான் வணங்கும் நாராயணன் தூணிலும் இருக்கிறார், சிறு துரும்பிலும் இருக்கிறார், உன்னிலும் இருக்கிறார், என்னிலும் இருக்கிறார். நிறுத்து. உன்னிலும் இருக்கிறான், என்னிலும் இருக்கிறான். அப்படி என்றால் உன்னை பதைப்பதன் மூலம் உன் நாராயணன் வெளிவருவான் அல்லவா? அப்ப பாத்துக்கிறேன்டா அவன. என் மகன் பிரகலாதன் வடிவில் வந்திருக்கிறாய். உன்னை கொன்று என் அண்ணனுக்கு நான் அளித்த வாக்கினை நிறைவேற்றப் போகிறேன். பார்க்கிறாயா?
யாராலும் கொல்ல முடியாது. உன்னை கொல்வதற்கு இந்த ஆயுதம் எனக்கு தேவையில்லை. அவ்வளவு புலமா உனக்கு? உருவத்தை பார்த்தாயா? கோர முகம், கோர பல்லலகா நரசிம்மா, கோர பல்லலகா நரசிம்மா, தன்னலகா நரசிம்மா, தன்னலகா நரசிம்மா, தன்னலகா நரசிம்மா, தன்னலகா நரசிம்மா, ஓனலகதலகா நரசிம்மா, ஓனலகதலகா நரசிம்மா, சிங்கமுகதலகா நரசிம்மா, சிங்கமுகதலகா நரசிம்மா. ஏய், உன்னை கொண்டு என் சபதத்தை நிறைவேற்ற போகிறேன். எப்படி தெரியுமா? சபத புத்தி பெண்ணே, உன்னை இரவிலும் கொல்ல முடியாது, பகலிலும் கொல்ல முடியாது என்றாயே. அது அந்த பொழுது உன்னை உள்ளேயும் கொல்ல முடியாது, வெளியையும் கொல்ல முடியாது என்றாயே. உன்னை ஆகாயத்திலும் கொல்ல முடியாது, பூமியிலும் கொல்ல முடியாது என்றாயே. இது பின்படி உன்னை எந்த ஒரு ஆயுதங்களாலும் கொல்ல முடியாது என்றாயே. என் கூறிய நலங்களே ஆயுதம். உன்னை எந்த மனிதனாலும் விலங்கினாலும் கொல்ல முடியாது என்றாயே. நான் நரசிம்மன். அகந்தையை அழித்து தர்மத்தின் வழி இது என்று ஒரு சக்தியின் உருவாய் நின்று பாடத்தை புகட்டி விட்டாயடா கண்மணியே. மன்னித்து விடடா அப்பா. அம்மா அப்படியாக தூண் என்ற நாடகம் ஒரு முடிவுக்கு வருது. என்ன தூண் நாடகம் முடிவுக்கு வருது? ஆமா, இந்த
நாடகத்தோட பேர் என்னப்பா? தூணு. நாடகத்தோட பேர் தூணா? இதுல வந்து இன்விடேஷன்ல தூண்ல இருந்து நரசிம்ம வெளியே வர மாதிரியும் போட்டிருக்காங்க. தூணியும் நீ காட்டல, தூண் எதுன்னு சொல்ல, எப்படிப்பா நாடகம் முடியும்? இப்ப எங்களுக்கு தெரிஞ்சிச்சு எது தூணுன்னு. நீங்க சொல்லுங்க பாப்போம், இந்த நாடகத்துல எங்க தூண் வந்ததுன்னு. ஒரு நிமிஷங்க, ஒரு நிமிஷம். இந்த நாடகத்துல கண்டிப்பா தூண் இருக்கு. ஆமா சொல்லுங்க. நரசிம்ம வெளிப்பட்டது கூட அந்த தூண்ல இருந்துதான். அண்ணா நீங்க 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 வேணா, நேத்தே வந்துட்டீங்க. நீங்க சொல்லுங்க, ஏதாவது ஒரு கெஸ் பண்ணுங்க. தம்பி நிப்பா, அழகா இருக்கு, நீ சொல்லு. நீங்க சரி ஓகே, நல்ல கெஸ் தான். நீங்க இந்த சைடுல யாராவது இல்லையா? தெரியலையா? தெரியலையா? சொல்லிடலாமா? சொல்லுங்க. சரி ஓகே, இல்லை இல்லை, சரி ஓகே, நம்மளே சொல்லிடலாம்ப்பா, நம்மளே சொல்லிடலாம். இல்லண்ணா இல்லண்ணா இல்லண்ணா, சரி சரி ஓகே ஓகே, நாங்களே சொல்லிடுறோம். முதுகெலும்பு தான் நாங்க தூணுன்னு குறிப்பிடுறோம். அதாவது பேக் போன் இஸ் தி ஸ்டெல். ஆமா, பிரகலாதனோட முதுகெலும்புல இருந்தா நரசிம்ம வெளிப்பட்டாரு. ஆமா, அதான் சொல்றோம் முதுகெலும்பு தான் தூணு. நம்ம எல்லாரோட முதுகெலும்புலையும் தான் தூணுன்னு சொல்றோம். சரி, இப்போ நம்ம இந்த கதையில இருந்து ஒரு 2 விஷயத்த சொல்ல முன் வந்துடலாம். என்னன்னா, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரும் சமம். அது போல புராணம், இதிகாச கதைகளில் இருந்து சில நல்ல கருத்துக்களை சீர்தூக்கி பார்த்து அது எல்லோருக்கும் போய் சேர்க்கணுங்கிறது தான் எங்களுடைய குறிக்கோள். சரிங்க, இத்துடன் இந்த தூண் என்ற நாடகத்தை நாங்க முடித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ரியாழனி சுந்தரமூர்த்தி, கார்த்திக், பிரேம்குமார், உமேஷ் பாரதி, சுரேஷ் கிருஷ்ணா, சி.ஆர். ராவ், ஜெயராமன். இந்த நாடகத்திற்கு மிருந்தங்கம் டாக்டர் மா முகேஷ் அவர்கள், ஆர்கஸ் மூமெண்ட் பி பிரேம்நாத் அவர்கள், ஆடை வடிவமைப்பு மற்றும் ஒப்பனை புதுவை பல்கலைக்கழகத்தின் நாடகத்துறை பேராசிரியர் திரு பி முருகவேல் அவர்கள், லைட்டிங் டிசைன் பிரேம்குமார் அசோக் தேவ் அவர்கள், செகண்ட் ப்ராப்பர்ட்டி கூத்துப்பட்டறை ஆக்டர்ஸ். தற்போது கூத்துப்பட்டறையின் முன்னாள் மாணவரும் கூத்துப்பட்டறையின் நிர்வாக குழு இயக்குநருமான பேராசிரியர் பெருந்தகை உயர் திரு E.R. கோபாலகிருஷ்ணன் அவர்களை சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.